ஓம் சாந்தி. எல்லோரும் குஷி குஷியாக இருக்கிறீங்களா? இன்றைக்கி நாம் ஒரு முக்கியமான காதல் கதை பார்க்க போகிறோம். அந்த காதல் கதை சமுதாயத்தினால் அங்கீகரிக்கப்படாத காதல். ஆனால் அந்த காதலை நாம் ஆன்மீக காதலாக மாற்ற போகிறோம். இப்போ ஒரு நிஜ சம்பவம் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை கேட்கும்போது யாருக்கும் பிடிக்காது. அந்த மாதிரி ஒரு காதல் இது. அதை வைத்து அதை எப்படி ஆன்மீக காதலாக மாற்றுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இது நிஜ சம்பவம். என்னுடைய ஃப்ரெண்டுடைய வாழ்க்கையில் நடந்தது. அவனுக்கு மேரேஜ் ஆகுது, சந்தோஷமாக இருக்கிறாங்க. குழந்த, அதாவது அந்த பெண் கருவுறா. இப்போ பிரசவத்துக்காக அம்மா வீட்டுக்கு அனுப்புவாங்க இல்லையா? ஸோ அது மாதிரி அவன் அம்மா வீட்டுக்கு அனுப்புகிறான். அனுப்பிட்டு போய் பார்க்கும் பொழுது அந்த பொண்ணுக்கு அவங்க அக்கா புருஷனோட கல்யாணம் ஆயிடுச்சு. அவனுக்கு ஷாக் ஆகிடுச்சு. ஆமாம், இது ஒரு கள்ளக்காதல். கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு தொடர்பு இருந்திருக்குது போல இருக்குது. ஸோ கல்யாணம் ஆயிடுச்சு. என் ஃப்ரெண்டு ஒரு மாதிரி மென்டலாகவே ஆகிட்டான். தற்கொலை பண்ணிக்கலாம் முயற்சி பண்ணான். அதுக்கப்புறம் ஏதேதோ கவுன்சிலிங் கொடுத்து அவனை ஒரு வழி பண்ணி இப்போ கொஞ்சம் நார்மலாக இருக்கிறோம். நார்மலாக அப்புறம் வேறு கல்யாணம் பண்ணிட்டான். சரி, அது அவ்வளோதான் கதை. ஆனால் இது டைரெக்டாக பார்த்தா இந்த காதலை யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. இது ஒரு தப்பான காதல் தான். அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஆனால் இதே காதலில் இது பார்த்திங்கன்னா தினம் தினம் நியூஸ் பேப்பரில் வர விஷயந்தான். அதனால் நமக்கு இது ஒரு பெருசாக தெரியாது. ஆனால் இதில் ஒருத்தருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் எடுத்து பாருங்கள். அந்த பொண்ணு, அதாவது என் ஃப்ரெண்டுடைய மனைவி, அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏன் அவங்களுடைய அக்கா புருஷனை பிடிக்கும்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க அக்கா புருஷன் ரொம்ப பணக்காரம்பில் இருக்குது. ஸோ ஏதோ ஒரு காரணத்தினால அதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணியிருந்தால் என் ஃப்ரெண்டோடைய வாழ்க்கையாவது நிம்மதியாக இருந்திருக்கும். பட் என்ன பண்ணுறது, விதி விளையாடுது. அதுக்கப்புறம்தான் மறுபடியும் பார்க்கும்போது நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது அப்படின்ட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க போல இருக்குது. இப்போ அந்த பொண்ணு ஒரு வருஷம் 1.5 வருஷம் என் ஃப்ரெண்டு கூட சந்தோஷமாக தான் இருந்திருக்கிறான் அப்படின்னு தான் என் ஃப்ரெண்டு சொல்கிறான். ஆனால் உண்மையில் சந்தோஷமாக இருந்தாளா அப்படின்னா இருந்திருக்க மாட்டான். ஏன்னா உடலால் என் ஃப்ரெண்டு கூட இருந்தாலும், சிரித்து பேசுகிற மாதிரிலும் தெரிஞ்சாலும், அந்த பொண்ணு மனசால் அந்த அக்கா கணவனோட தான் வாழ்ந்துருக்கிறான். ஸோ அதுதான் உண்மை. அப்போ இவன் பிடிக்குதா, அதாவது கணவனுக்கு என்னென்ன கடமையெல்லாம் செய்யணுமோ எல்லாத்தையுமே செய்கிறான். கணவனுக்கு, மாமியாருக்கு, மாமனாருக்கு எல்லாமே செய்கிறான். ஆனால் புத்தியில் என் ஃப்ரெண்டு இல்லவே இல்லை அந்த பொண்ணுடைய மனசில். ஆனால் அந்த பொண்ணு பயங்கர ஆனந்தமாக இருக்கிறான். இப்போ ஆனந்தமாக இருக்கிறா அப்படின்னா புத்தியினால் அந்த கள்ளக்காதலனோட தான் வாழ்ந்துருக்கிறான், புத்தியினால். ஸோ அது ஒரு டைமில் இப்படி போயிடுச்சு. பட் இருந்தாலும் இதில் அந்த பொண்ணை எடுத்த முடிவு ஃப்ரெண்டு தற்கொலை பண்ண முயற்சி செஞ்சான், அது ஓகே. பட் அந்த பொண்ணுமே ரொம்ப கில்ட்டி ஃபீலிங் இருந்திருக்கும். கொஞ்சம் கூட இல்லாமலாம் இருக்காது கண்டிப்பாக. அதுவும் அக்கா புருஷன்னா அப்போ அக்காவுக்கே வேறு போட்டியாக வருது. அதுக்கப்புறம் நிம்மதியாக இருப்பாங்களா தெரியாது. ஸோ இது மாதிரி நிறையா நடக்குது, நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இப்போ இதை இதில் என்ன இருக்குது ஆன்மீக காதல் அப்படின்னா, இதே மாதிரி தான் நம்ம இறைவனை லவ் பண்ண போகிறோம். வள்ளலார் இறைவனை காதலனாகவும் தன்னை காதலியாகவும் நினைத்து பாடியிருப்பார். ஸோ அவர் மட்டும் இல்லை, நிறைய பேர் அந்த அந்த பக்தியை பார்த்திங்கன்னா இறைவனை கணவனாகவும் நம்மளை மனைவியாகவும் நினைக்கும் போது தான் பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆண் உடலில் நாம் இருந்தாலும் சரி, பெண் உடலில் இருந்தாலும் சரி, இறைவனுக்கு நாம் எப்போவுமே காதலி தான்.
அப்போ அந்த காதல் இறைவன் மீது எப்படி வர வைக்கிறது, எப்படி முடியும்? ஏன்னா இங்கே அந்த பொண்ணுடைய அக்கா புருஷன் பணக்காரன், அழகாக இருந்திருப்பான், அதனால் காதல் வந்திருக்கும். இறைவன் எப்படி இருப்பாருன்னு தெரியாது, என்ன பண்ணுவாருன்னு தெரியாது, அப்புறம் எப்படி காதல் வரும் இல்லையா? ஸோ இது நியாயமான கேள்வி தான். அப்போ இறைவனை பற்றி தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டால் தான் இறைவன் மீது காதல் வரும். இறைவன் சொல்கிறாரு, அதாவது இந்த கள்ளக்காதலனோட அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க இல்லையா, அதுக்கப்புறம் அவங்க வந்து நிம்மதியாக இருப்பாங்க அப்படின்னு கேரண்டி கிடையாது. நிறைய பிரச்சனை வரும் இல்லையா? குழந்தை பிறந்தா கூட அந்த லீகல் யாருக்கு அவனுடைய சொத்துன்னு பிரச்சனை வரும், நிறைய பிரச்சனை வரும். ஏதோ ஒரு கண்மூடித்தனமாக போயிட்டாங்க, அதான் காதலுக்கு கண் இல்லைன்னுவாங்க இல்லையா? இப்போ இதே காதலுக்கு கண் இல்லைன்ற விஷயத்த இறைவன் மீது வைக்கிற காதலில் நம்ம கொண்டுட்டு வரணும். அதில் தான் இருக்குது நம்மளுடைய டேலண்ட். ஆனால் இறைவன் மீது அந்த மாதிரி நீங்கள் காதல் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதத்துலையுமே பிரச்சனை கிடையாது. ஏன்னா நீங்களும் இறைவனுக்கு காதலி தான், உங்கள் மனைவியும் இறைவனுக்கு காதலி தான். நான் இறைவனை லவ் பண்ணுறேன், கடவுளை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறதுனால எந்த கணவனும் மனைவியோட சண்டை போட மாட்டான், எந்த மனைவியும் கணவனோடவும் சண்டை போட மாட்டான். ரொம்ப சேஃப். இன்னொரு விஷயம் என்னென்னா, மனிதன் இந்த மாதிரி கள்ளக்காதலனோட காதலியோட ஓடி போகிறாங்க அப்படின்னா அதனால் நிறைய பேருக்கு பிரச்சனை. அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இருந்த கணவன் அல்லது மனைவிக்கு, குழந்தை இருந்தால் குழந்தைக்கு, அந்த சமுதாயத்துக்கு இல்லையா, அந்த ஊர்லேயே இருக்க மாட்டாங்க, வேறு ஊருக்கு போயிடுவாங்க. ஸோ அப்போவுமே மறைஞ்சு வாழணும், நம்ம ஊருக்காரங்களை பார்த்துருவோமோ அந்த ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ வாழ்நாள் ஃபுல்லாக ஒரு விதமான குற்ற மனப்பான்மை இருந்துக்கிட்டே இருக்கும். அதுவுமே ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் அழகும் போயிடுச்சு அப்படின்னா ஒரு பொண்டாட்டியை விட்டு வந்தவன் இந்த பொண்டாட்டியும் விட்டுட்டு போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஸோ அதே ரிவர்ஸில் போட்டாலும். ஸோ அதனால் என்ன ஆகுனா அவங்க வாழ்க்கையில் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். இவன் பொண்டாட்டியே விட்டு வந்தானே, நம்மளை மட்டும் கடைசி வரைக்கும் வச்சுருப்பானா அப்படின்ற பயம் வரும். அந்த பயத்தினாலே நிறைய பிரச்சனை வரும். ஆனால் இறைவனை லவ் பண்ணுறதுனால எதுவுமே கிடையாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இறைவனை லவ் பண்ணுறதுனால நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்குது, மிகப்பெரிய ஆஸ்தி கிடைக்குது. என்ன அந்த ஆஸ்தி அப்படின்னு தெரிஞ்சிட்டே அவரை லவ் பண்ணலாம். ஆஸ்திக்காக கூட லவ் பண்ணலாம். மனுஷனை வந்து பணத்துக்காக லவ் பண்ணால் அசிங்கமாக பேசுவாங்க. ஆனால் கடவுளை வந்து ஆஸ்திக்காக லவ் பண்ணுங்கன்றார். ஆக்சுவலாக ஆஸ்தியை கொடுக்கறதுக்காக தான் அவர் லவ் பண்ணவே சொல்கிறார். ஏன்னா நம்மளால் அவருக்கு ஒரு பைசா பிரயோஜனம் கிடையாது, அவரால் தான் நமக்கு எல்லா லாபமும் கிடைக்குது. ஆனால் கடவுளுக்கு உருவம் கிடையாது, உருவம் இருக்குது, உடல் கிடையாது. இப்போ உடலே இல்லாத கடவுளை எப்படி லவ் பண்ணுறது? அந்த உடல் இல்லாமல் இறைவன் இருக்கிறதோடைய நினைவாக தான் சிவலிங்கம் வச்சிருக்கிறாங்க. ஸோ லிங்கம்னா நினைவு, சிவனுடைய நினைவாக வைக்கப்பட்ட ஒரு வடிவம். அப்போ ஒரிஜினல் வடிவம் அவ்வளோ பெருசாக இருக்குமானா இருக்காது. அவ்வளோ பெருசாக இருந்தால் பார்க்க முடியுமே, அவ்வளோ பெருசாக இருக்காது. அப்போ இறைவன் எப்படி இருப்பார்னா இருக்கிறதுலே ரொம்ப சின்ன புள்ளி. இறைவனை மாதிரி ரொம்ப சின்ன பொருள் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அவ்வளோ சின்ன புள்ளியாக இறைவன் இருக்கிறார். ஸோ அந்த இறைவன் எங்கே இருக்கிறார் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிறார். இங்கே இது வந்து ஆக்சுவலாக செம்பொன் நிறமான உலகம், செம்பொன் நிறமான ஒளி உலகம். இந்த இடத்துல ஒரு சின்ன நட்சத்திரம் மாதிரி இறைவன் இருக்கார். நாம் தான் இந்த குட்டி நட்சத்திரங்கள், அதாவது நம்ம உயிர். உடலில் வரும்போது புருவ மத்தியில் இருக்கும், இல்லாட்டினா இங்கே தான் இருக்கும். இதுதான் ஆத்மாவுடைய வீடு, உயிர் தான் ஆத்மான்றோம். ஸோ இதுக்கு பேர் தான் பரந்தாமம்னு இந்துக்களும் பரலோகம்னு கிறிஸ்தவர்களும் சொல்கிறாங்க. இங்கே தான் இறைவன் எப்போவுமே இருக்கார். நம்மளும் பூமியில் பிறவி எடுக்கிறதுக்கு முன்னாடி இங்கே தான் இருக்கிறோம். ஸோ அங்கேருந்து இங்கே பிறவி எடுக்கும் பொழுது இந்த பூமி முதல்ல சொர்க்கமாக இருக்கும், முதல் 2000 வருஷம். ஸோ தேவதையாக பிறப்போம். தேவதைனா ஒன்றுமே இல்லை, இப்போ இருக்கிற மாதிரியே தான் இருப்போம். ஆனால் தெய்வீக குணங்கள் நிரம்பியவர்களாக இருப்போம். அதுதான்
தேவதைகள் அல்லது தெய்வம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இருப்போம் 2500 வருஷம். அடுத்த 2500 வருஷம் இதே பூமி நரகமாயிடும். அங்கே சாதாரண மனிதனாக பிறந்து துக்கத்தை அனுபவிப்போம். இந்த விஷயத்தை தெரிஞ்ச மனுஷன் ஒருத்தம் கூட கிடையாது. கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அவரும் நம்மள மாதிரி ஒரு உயிர் தான். ஒரே வித்தியாசம், நாம் பிறப்பு சக்கரத்தில் வரும், இறைவன் வர்றதே கிடையாது. அதாவது எந்த தாயின் கர்ப்பத்திலும் பிறக்கிறது கிடையாது. அப்போ எப்படி இந்த ஞானத்தை சொல்லுவார்? இந்த ஞானம் அவருக்கு மட்டும்தான் தெரியும், ஆனால் அவர் உடலே எடுக்கிறதில்ல. அப்புறம் எப்படி சொல்லுவார்? அதுக்காக கடைசின்னு ஒரு வருஷம் ஒரு வயோதிகர் உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறார். என்ன கொடுக்குறார் அப்படின்னா, நீங்கள் தான் தேவதையாக இருந்தீங்க 5000 வருஷம் முன்னாடி, இப்போ மறுபிறவி எடுத்து சாதாரண மனிதர் ஆகிட்டீங்க. இன்னும் சில வருடங்களுக்குள்ளே இந்த பூமி பழைய உலகம் அழிந்து மீண்டும் சொர்க்கமாக மாறப்போகுது. ஸோ அந்த சொர்க்கத்தில் நீங்கள் பிறவி எடுக்கணும் அப்படின்னா இப்போ உங்களால் எடுக்க முடியாது. ஏன் எடுக்க முடியாதுன்னா, சொர்க்கம் வந்து புண்ணிய ஆத்மாக்கள் நிரம்பிய உலகம். பாவம்னா என்னன்னே தெரியாது. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாது. ஆனால் இப்போ இருக்கிற மனிதர்களுக்கு இதை தவிர வேறு எதுவுமே தெரியாது. ஸோ அப்போ இந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை சுத்தமாக புத்தியில் வந்து நிற்கணும். அதுக்கு பேர் தான் ஆத்மாவை தூய்மையாக்குறது. ஆனால் எப்படி முடியும்? எப்படி சாத்தியம் இல்லையா? ஏன்னா மத குருமார்கள், சாமியார்கள் எல்லாருமே காமத்தில் விழுந்து கிடக்கிற உலகத்தில் இருக்கிறோம் இந்த டைமில், குறிப்பாக கலியுகத்தில். அப்படி இருக்கும்போது நம்மளால் மட்டும் எப்படி அதெல்லாம் விட முடியும்? சாத்தியமா அப்படின்னா இறைவன் சொல்கிறாரு, தனியாக உங்களால் விட முடியாதுன்றது உண்மை தான். ஆனால் இங்கே இந்த ஞானத்தை கொடுக்கறது வந்து இறைவன். அதனால் கண்டிப்பாக சாத்தியம். எப்படி சாத்தியம்? என்ன பண்ணணும்? இறைவன் சொல்கிறார், முதல்ல நீ அழியக்கூடிய உடம்புன்றதை மறந்துடு. உடல் நினைக்கும் போது தான் 5 புலன்களுக்கு அடிமையாகி புலன் இன்பத்தை தேடி தேடி போகிறீங்க. ஸோ புலன், அதாவது அழியக்கூடிய உடல் நான் அப்படிங்கிறத மறந்து அழிவற்ற ஆத்மா, அதாவது உயிர், பூர்வமத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறேன் அப்படின்னு மனக்கண்ணால் சதா உங்களை ஒரு உயிராக, ஒரு ஒளியாக பார்த்துக்கிட்டே இருங்க. அது எப்படி அப்படின்னா, இப்போ காரு ஓட்டும் பொழுது காரு நம்ம நினச்ச மாதிரி காரு போகுது. ஆனால் அதுக்காக காரு நாம்பளா கிடையாது, உள்ளே உட்காந்து இயக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி தான் ஆத்மாவும் இந்த இடத்துல உட்காந்துட்டு இந்த உடலை இயக்குது. கண்ணுக்கிட்ட ஆர்டர் போடுது, இங்கே பாரு, கை இப்படி செய்யுன்னது, காது அதை கேளுன்னது, எல்லாமே அந்த ஆத்மா தான் பண்ணுது. ஸோ அதுதான் நீங்கள், அதுதான் நான், ஆத்மா தான் நான். இப்போ மனசால் நான் ஆத்மா பார்க்குறேன், ஆத்மா கேட்குறேன். அப்போ என்னன்னா, அந்த உடலும் ஆத்மாவும் ஒன்றுன்ற அளவுக்கு நம்ம ஆத்மா வேறுன்றதை நினைக்கிறதே இல்லை. சும்மா ஆத்மான்ற வார்த்தையை சொல்கிறோமே தவிர அதை உணர்ந்து சொல்கிறது இல்லை. ஸோ இப்போ அப்படி பிரித்து பார்க்க சொல்கிறார். ஆத்மா வேற, உடல் வேற. அப்போ தான் அந்த ஆத்மாவுடைய குணம் வெளிப்படும். உடல் நினைக்கும் போது தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்லாம் வருது. ஆத்மா புள்ளி, என் கூட பேசிகிட்டு இருக்கிறவங்களும் ஒரு சின்ன ஆத்மா, அதுவும் ஒரு சின்ன புள்ளி. அப்போ ஒரு புள்ளியை பார்த்து காமமோ கோபமோ எதுவுமே வராது, பற்று எதுவும் வராது. ஸோ அதனால தான் இறைவன் சொல்கிறாரு, உங்களை ஆத்மான்னு நினைங்க. ஸோ அப்போ ஒரு ஒளிப்புள்ளியாக நான் இருந்துட்டு கட்டளை கொடுக்குறேன் கண்ணுக்கு. ஆத்மா சொல்லுது, இந்த உடலுக்கு ஊட்டி விடு அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி பிரித்து பார்க்கணும். அப்படி பிரித்து பார்த்து உங்களை ஆத்மான்னு உணர்ந்தீங்க, உங்களை ஒரு ஒளி புள்ளியாகவே உணர்ந்தீங்க அப்படின்னா இறைவனை லவ் பண்ணுறது ஈஸி. இல்லாட்டினா கஷ்டம். ஏன்னா இறைவனுக்கு உடல் கிடையாது. இப்போ உடல் இல்லாத ஆத்மா தான் உடலற்ற பரமாத்மாவை நினைவு பண்ணும். அந்த இறைவன் பேர் தான் சிவன். அவரும் ஒரு ஆத்மான்றனால அவரை பரமாத்மான்றோம். அவரை தான் அல்லான்னு கிறிஸ்தவர்கள் சொல்கிறாங்க, சரி முஸ்லீம் சொல்கிறாங்க. எல்லா ஆத்மாவுக்கும் அப்பான்றதுனால அவரை பரமபேதான்றோம். ஸோ அவரை நினைக்கணும். எப்படி ஒரு புதுசாக நிச்சயதார்த்தமான பொண்ணு வந்து கணவனே நினச்சிட்டு இருப்பா இல்லையா? ஸோ அந்த மாதிரி இறைவனை நினச்சிக்கிட்டே இருக்கும். எவ்வளவு முடியுமோ அவ்வளோ நினைக்கணும் இறைவனை. ஸோ அப்போ நினைக்க நினைக்க தான் அந்த அன்பு வரும். ஸோ அந்த அளவுக்கு இறைவனை வந்து
அதான் சொன்னோம் இல்லையா, மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. சும்மா ஒரு ஒளிப்புள்ளியாக மட்டும் இறைவனை பார்க்கறதில்ல. ஏன்னா இறைவன் வந்து செம்பொன் நிறமான உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். ஸோ அவரை நினைக்கிறதுனா செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி நினைக்கணும். ஆனால் அப்பான்னு அன்பாக நினைக்கணும், கணவன் அன்பாக நினைக்கணும். ஏதோ ஒரு உறவு எடுத்தோடனே கணவனாக நினைக்க முடியலன்னா அப்பான்னு கூட நினைங்க. பட் கணவனாக நினைக்கும்போது தான் காமத்தை தூக்கி கடாச முடியும். அந்த அந்த காதலன் காதலி உறவுக்கு வந்து அவ்வளோ பவர் இல்லையா? ஏன்னா காதலுக்காக தானே அப்பா அம்மாவை தூக்கி கடாசுறாங்க, எல்லாத்தையுமே தூக்கி கடாசுறாங்க. ஸோ அதனால தான் இறைவன் சொல்கிறார், காதலன் உறவு வைங்க பாபாவோட அப்படின்ட்டு. ஸோ இறைவனை வந்து என்னுடைய காதலன் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ நீங்கள் வந்து ஸ்தூலமாக உலகியல் காதலன் காதலி என்னென்ன பண்ணுவாங்க காமத்தை தவிர்த்து, அது எல்லாத்தையும் இறைவனோடு நான் பண்ணுறேனா அப்படின்னு செக் பண்ணணும். அது ரொம்ப முக்கியமானது. என்ன பண்ணுவாங்க? அடிக்கடி ஃபோன் பண்ணுவாங்க, சாப்பிட்டியான்னு கேட்பாங்க, இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குதான்னு கேட்பாங்க, நேற்று நீ அப்படி சொன்னல அதுக்கு என்ன அர்த்தம்னுவாங்க, சண்டை போடுவாங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமானது, நீ எப்படி அவங்க கூட பேசலாம், நீ எதுக்கு அவங்க கூட பேசிகிட்டு இருந்த அப்படின்னு சண்டை போடுவாங்க இல்லையா? இது எல்லாமே இறைவன் நம்மளோட பண்ணுற மாதிரி நம்ம நினைக்கிறோம். ஸோ அப்படி இறைவனை நினைக்கணும். அப்போ யோசிச்சு பாருங்களாம், ஒரு இப்போ என்னுடைய ஃப்ரெண்ட் அந்த வாழ்க்கை வரலாறுல என்றைக்கோ ஒரு நாள் வந்து அக்கா புருஷன் இவங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க இல்லையா? ஸோ அக்காவோட வந்திருப்பாங்க. அப்போ இவங்களுக்குள்ள அந்த காதல் இருக்குது. அப்போ அக்கா புருஷன் வரான் அப்படின்னா இவளை பொறுத்த வரைக்கும் இவளுடைய காதலன். அப்போ அந்த காதலுக்கு கண்ணு தெரியாது, எனக்கு ஒன்று கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியாது, நம்ம இப்படி பண்ணக்கூடாதுன்னு தெரியாது, இது அக்கா புருஷனாச்சுன்னு தெரியாது, எதுவும் தெரியாது. காதல் அது மட்டும் தெரியும். அப்போ என்ன பண்ணுவாங்க? அந்த அக்கா புருஷனுக்கு தன்னுடைய காதலனுக்கு பிடிச்ச மாதிரி சமைப்பாங்க. அவனுக்கு பிடிக்கணும் அப்படின்றதுக்காக பார்த்து பார்த்து சமைப்பாங்க. ஆனால் அது இந்த கணவனுக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதுதான். அடுத்தது ஜாடமாடியாக பேசியிருப்பாங்க இல்லையா? கணவன் பேசிகிட்டு இருக்கும்போது கூட அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அவனும் பார்த்துட்டு இருப்பான் இல்லையா? அவனுடைய பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணுறான் அல்லது தெரிஞ்சே பண்ணுறான்னா தெரியாது. ஸோ அதேமாரி இவங்களும் பண்ணுவாங்க. பட் இது வந்து உடல் சம்மந்தப்பட்ட உறவுனால இது அசிங்கமாக இருக்குது. ஆனால் இதே தான் நம்ம இறைவன்கிட்ட பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோன்னா, இது ஆக்சுவலாக காதலன் உறவு மட்டும் கிடையாது, இறைவனோட எல்லா உறவும் நீங்கள் வைக்கலாம். கணவனாக நினைக்கலாம், மனைவியாக நினைக்கலாம், காதலியாக நினைக்கலாம், குழந்தையாக நினைக்கலாம், பேர குழந்தையாக நினைக்கலாம், சகோதரனாக நினைக்கலாம், பெஸ்ட் ஃப்ரெண்டாக நினைக்கலாம். எப்படி சாத்தியம்? ஏன்னா அவருக்கு உடல் இல்லையே. நீங்கள் எப்படி ஒரு அழகான பொண்ணு உடலுக்குள்ளே இறைவன் இருக்கிற மாதிரி நினைக்கலாம், ஒரு வயோதிக தாத்தா உடலுக்குள்ளே இறைவன் இருக்கிற மாதிரி நினைக்கலாம், ஒரு அழகான இளைஞன் உடம்புக்குள்ளே இறைவன் இருக்கிற மாதிரி நினைக்கலாம். எப்படி வேணாலும் நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா அவர் உடல், அவருக்குன்னு உடல் இல்லை. ஸோ அவர் எந்த உடலை வேணாலும் எடுக்கவும் முடியும். அதனால் நீங்கள் நினைக்கலாம், எப்படி வேணாலும் நினைக்கலாம். ஸோ இப்போ இறைவனை நினைக்கிறோம். அதே மாதிரி காதல், குழந்தை இருக்குது அப்படின்னா குழந்தை சாப்பிடாம தாய் சாப்பிட மாட்டாங்க இல்லையா? மெயின் வந்து அந்த குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறதுல தான் அவங்களுடைய கவனமே இருக்கும். ஸோ அதுதான் இறைவனை வந்து குழந்தை உறவில் நினைக்கிறது. அப்போ குழந்தை உறவில் நீங்கள் நினைக்கும் பொழுது இறைவன் ஒன்றும் சாப்பிடும்போது ஆஹா என்னுடைய குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டணும், அதுதான் பார்த்திங்கன்னா கிருஷ்ணருக்கு சாப்பாடு ஊட்டுறது அதெல்லாம் காட்டுவாங்களே அன்பா பாவனையாக. ஸோ அந்த மாதிரி இறைவனுக்கு ஊட்டணும். ஆக்சுவலாக இங்கே இறைவன் சொல்கிறது சிவனை தான் சொல்கிறோம். ஏன்னா கிருஷ்ணருக்கு கூட உடல் கிடையாது, உடல் இருக்குது, சிவனுக்கு கிடையாது. ஸோ உடல் கொண்டவங்க வந்து கடவுளாக இருக்க முடியாது, உடலற்ற சிவன் தான் கடவுள். ஸோ ஆனால் அவர் ஒன்றும் சாப்பிட போகிறது கிடையாது தான். சொல்லுவாங்க இல்லையா, சாமிக்கு ஏன் படிக்கிறீங்க, அது என்ன சாப்பிட போகுது அப்படின்வாங்க. கிடையாது தான். பட் ஆனால் அந்த அன்பு, அந்த பாவனை, இப்போ இறைவனோடு நீங்கள் அந்த உறவு வைக்க ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் எதுக்குமே குழம்ப மாட்டீங்க.
ஏன்னா இறைவனுக்கும் அது ரொம்ப பிடிக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு இறைவனோட விளையாடுறீங்களோ அவரும் உங்களோட விளையாண்டுட்டே இருப்பார். ஸோ அதில் தான் நிறைய அற்புதம் நடக்கும். இறைவன் பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்களே, அது எல்லா எந்த மதத்துக்காரங்களாக இருந்தாலும் இறைவன் அந்த பாவனையை தான் பார்க்குறாரு. அந்த அளவுக்கு நீங்கள் இறைவனை அதுலேயும் நல்லா பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்து மதத்தில், அடுத்தது கிறிஸ்தவ மதத்தில், இந்த ரெண்டுத்துலையுமே நிறைய அற்புதங்கள் நடக்கும். முஸ்லீம் மதத்தில் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. ஏன் இருக்காது அப்படின்னா, அந்த உறவு வச்சு நடந்துக்கிறது வந்து அவங்க கற்பனைக்கு எட்டாதது. இங்கே வந்து இவங்க இயேசுவை நினச்சிட்றாங்க. ஸோ உயிரோட்டமாக அவர் குழந்தையாக பிறந்தது, ஸோ அதனால் வரும். இந்து மதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய உடல் கொண்ட தெய்வங்கள் இருக்கிறாங்க இல்லையா, கிருஷ்ணர் அது மாதிரி. ஸோ அதனால் இவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த கதையெல்லாம் பார்த்ததுனால கடவுளை லவ் பண்ண மாதிரிலாம் புராண கதை இருக்குது. ஆனால் குரானை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அவங்களுக்கு அந்த மாதிரி இறைவனோடு எல்லா உறவையும் வைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். இன்னும் கேட்டால் அவங்க வந்து இறைவனை அப்பான்னு கூட நினைக்கிறது கிடையாது. ஸோ அதனால் அந்த அந்யோன்யம் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். சரி, அப்போ இறைவனை வந்து இறைவனுக்கு அதாவது நம்ம ஒரு குழந்தை, ஐயோ குழந்தைக்கு பசிக்குமே அப்படின்னு தோணும் இல்லையா, அது மாதிரி இறைவனை ஒரு குழந்தைய பக்கத்தில் இருக்கிற மாதிரி நினச்சி இறைவனுக்கு ஊட்டி விடுங்க. ஸோ இறைவனை காதலெல்லாம் நினச்சி, நீ எங்கே இருக்கிற, நான் இங்கே இருந்தேன் இல்லை, லவருக்கு ஃபோன் பண்ணி 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணுறாங்கன்னா, அந்த நடுவில் இருந்த அந்த 1 மணி நேரத்தில் என்னெல்லாம் பண்ணால் அத்தனையும் சொல்லுவாங்க. இவன் வந்தான், டீ பாய் வந்தான், இவன் இப்படி பேசினான், அவன் அப்படி பேசினான், எங்கள் டீம் லீடர் வந்தார், அவர் இப்படி கத்தினார், அப்படி அத்தனையும் இறைவன்கிட்ட பேசுங்க. இறைவன்கிட்ட மட்டும் பேசுங்க இல்லையா. நம்ம வழக்கமாக என்ன பண்ணுவோம், பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டு இருந்தால் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுவோம். வேண்டாம், இறைவன்கிட்ட மட்டும் பேசுங்க. ஏன்னா லவ் வந்து பேசிகிட்டே இருந்தால் தான் டெவலப் ஆகும், சும்மாவே இருந்தால் டெவலப் ஆகாது இல்லையா. அதே தான் இங்கேயுமே. இப்போ இறைவனே நம்மக்கிட்ட பேசாமல் இருந்தால், ஏன்னா பக்தியில் வந்து நம்ம தான் இறைவன்கிட்ட பேசுகிறோமே தவிர இறைவன் நம்மக்கிட்ட பேசுகிறது இல்லை. ஆனால் உண்மையிலே இறைவன் இப்போ நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறார். நான் சொன்னேன் கடைசின்னு ஒரு வருஷம் ஒரு வயோதிகர் உடலில் வந்து பேசிகிட்டு இருக்கார். கடைசின்னு ஒரு வருஷம் நீங்கள் தான் தேவதையாக இருந்தீங்க, மறுபடியும் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும், உடல்ன்றதே சுத்தமாக மறந்துடுங்க. உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு ஆத்மாவின் தந்தையாகிய பரமாத்மாவை நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க. அவர் எப்படி இருக்கிறாரு, ஒரு நட்சத்திரம் மாதிரி இருக்கிறார். எங்கே இருக்கிறாரு, செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் இருக்கிறார். ஸோ செவ்வானத்தில் ஒரு நட்சத்திரம் மாதிரி இறைவனை அன்பாக நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் கண்டினியூஸாக அவரை மட்டுமே நினைக்க உட்காருங்க. அப்போ தானாகவே அவர் கூட பேசுவீங்க. ஆனால் என்ன ஒன்றுனா, அவர் பேசுனது நீங்கள் கேட்கணும், அப்போ தான் உங்களால் பேச முடியும். இப்போ அவர் பேசுகிறது கேட்கணுன்னா அது எங்கே பேசுகிறார் அப்படின்னா, எல்லா ராஜயோக தியான நிலையங்களும் இறைவன் நேரடியாக பேசிகிட்டு இருக்கிறது தான் முரளி அப்படின்னு படிப்பாங்க. ஸோ அது நீங்கள் யூடியூப்பில் கூட பிகே சரவணகுமார் தமிழ் முரளி அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா வரும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா அந்த வீடியோ லிங்க் அனுப்புகிறோம், முரளி வீடியோ லிங்க். +91 98 946 71743. ஸோ அதேமாதிரி உங்கள் ஏரியாவில் இருக்கிற ராஜயோக தியான நிலையங்களுடைய முகவரியும் அனுப்புகிறோம். ஸோ அதில் இறைவன் பேசுகிறத வந்து எப்படி ஒரு காதலன் நம்மக்கிட்ட பேசுகிறாரு அப்படின்னா திரும்ப திரும்ப நினச்சி பார்ப்போம். அல்லது காதலன் லவ் லெட்டர் எதுனா அப்படி ஒரு தடவை படிச்சுட்டு சும்மா கிடையாது, திரும்ப திரும்ப பார்ப்போம். அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும் அதை பார்க்க. அதுமாரி இறைவனை கொடுக்குற ஞானத்தை நினச்சி பார்க்கணும். அந்த ஞானம் பார்த்திங்கன்னா நம்மளை ரொம்ப நல்லவங்களாக மாற்றுற மாதிரி இருக்கும். அந்த ஞானம் மனித காதலுக்கும் இறைவனோடு வைக்கிற காதலுக்கும் உள்ள ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, ஜென்ரலாக வந்து லவ் பண்ணால் கூட ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் நம்ம லவ்வருக்கு ஏற்ற மாதிரி மாட்டிக்கும். அதுக்கப்புறம் நீ சொன்னால் நான் என்ன கேட்குறது, நான் என்ன உனக்கு அடிமையா அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ அதனாலே சொல்கிறதையும் விட்டுருவாங்க, சரி அவங்க இஷ்டத்துக்கு இருக்கட்டும் அப்படின்ட்டு. ஆனால் இறைவனும் நம்மளை இப்படி மாறுங்க அப்படி மாறுங்கன்னு சொல்லுவார். ஆனால் நமக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதுதான், அது கடவுளை தவிர யார் சொன்னாலும் நம்ம கேட்க மாட்டோம். அதனால் நம்மளோட குணமே மாறிடும். ஏன்னா காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இதை ஃபுல்லாக விட சொல்கிறார். வேறு எவனாவது சொன்னால் காமத்தை விடுவோமா? ஸோ இறைவன் தான் அதை பண்ண முடியும், அந்த மாயாஜாலத்தை அதை பண்ணுறார்.
ஸோ அதுக்கு தான் அந்த இறைவனுடைய ஞானத்தை கேட்கும்பொழுது உங்களுக்கு புரியும். அப்படி ஒரு ஆனந்தமாக இருக்கும். ஸோ நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இல்லையா? அந்த நண்பனுடைய மனைவி அவளோட காதலனோடு எப்படி ஒரு போதையில் இருந்திருப்பா. அந்த மாதிரி போதை நீங்கள் இறைவனோடு எடுத்துகிட்டு வரணும். ஆனால் அது சரீர கவர்ச்சி தானாகவே பிடிச்சி இழுத்துடும். ஆனால் இது ஆன்மீக கவர்ச்சி. ஸோ நீங்கள் தான் முயற்சி பண்ணணும், தானாக நடக்காது. ஆனால் இதில் ஒரு பெரிய மேஜிக் என்னென்னா, நீங்கள் எந்த அளவுக்கு இறைவனோடு அப்படி வாழறீங்களோ அந்த அளவுக்கு பயங்கர மேஜிக் நடக்கும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நினச்சதெல்லாம் டக் டக்குன்னு நடக்கும். அதாவது ஒரு காதலனுடைய வேலை என்ன, காதலியுடைய ஆசையெல்லாம் நிறைவேற்றுறது தான். மனித காதலனால் அது முடியாது. ஒரு லிமிட் இருக்குது இல்லையா? அவன் வசதிக்கு ஏற்ப தான் பண்ணுவான். ஆனால் இறைவனால் எதுவுமே முடியும். ஸோ இப்போ இதில் என்ன, இறைவனை லவ் பண்ணுறதுனால என்ன அப்படின்னா, இப்போ கண்டிப்பாக லவ் பண்ணி ஆகணும். ஏன்னா இன்றைக்கி உலகம் அவ்வளோ மோசமாக ஆகிட்டு இருக்குது. அதாவது ஜென்ரலாக அந்த லவ் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா சுற்றி நடக்கிறது எதுவுமே தெரியாது இல்லையா? அவங்க ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கலாம், ஆனால் லவ் பண்ணுறவங்களுக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய பணக்காரி மாதிரியே இருக்கும். ஏன்னா அந்த காதலன் தான் அவங்களுக்கு உலகம் இல்லையா? சுற்றி இருக்கிற நிஜம் எதுவுமே அவங்களுக்கு நிஜம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி இறைவனோடு வாழும்போது என்ன ஆகும்னா, நமக்கு இருக்கிறது கலியுகம். கலியுகம்னாலே பிரச்சனை நிறைந்த உலகம்தான். ஸோ அந்த பிரச்சனை நிறைந்த உலகத்தில் வர்ற எந்த பிரச்சனையும் உங்களுக்கு பிரச்சனையாகவே தெரியாது. அதுதான் ஆச்சரியமாக இருக்கும். எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க, எப்படி இவங்க எந்த நேரமும் சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மேஜிக் நடக்கும். இன்னொன்று, நீங்கள் நினைக்கிறதெல்லாம் டக் டக்குன்னு நிறைவேற்றிட்டு இருப்பார். இப்போ உலகத்துடைய கடைசி நேரம், உலக அழிவு வேறு வரப்போகுது. ஏன்னா கலியுகம் முடிஞ்சு சொர்க்கம் வரப்போகுதுன்னா நடுவில் உலக அழிவு வரும். அப்போ தான் எல்லா ஆத்மாவும் பிரிஞ்சு மேலே போயிடும். ஸோ அந்த உலக அழிவு வரும் பொழுது ரொம்ப துக்கத்தை அனுபவிப்போம். ஸோ அது இயேசு கிறிஸ்துவ கேட்கும்போது அந்த டைம் எப்படி இருக்குன்னா, அவர் சொல்கிறார், கர்ப்பிணி பெண்களுக்கு ஐயோ, பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஐயோ. ஸோ அவ்வளோ மோசமாக இருக்கும். காமம், கோபம், பொறாமை எல்லாமே தலைவிரிச்சு ஆடும். ஸோ அது நம்ம நியூஸ்லலாம் பார்ப்போம். அங்கங்கே சின்ன சின்ன ஃபைட்டு நடக்கும்போது எவ்வளோ மோசமான ஒழுங்கினங்கள் எல்லாம் நடக்குது அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா? ஸோ இது எல்லாமே நடக்கும். ஸோ அந்த மாதிரி டைமுக்குள்ளே நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய ஆத்மாவில் இருக்கிற பாவத்தை எரிக்கணும். ஸோ அந்த பாவம் எப்படி எரியும் அப்படின்னா, இறைவனை நினைக்க நினைக்க எரியும். அப்போ பாருங்கள், அப்போ இறைவனை நினைக்கிறது நமக்கு தான் நன்மை. ஆனால் சும்மா ஒரு ஒளிப்புள்ளியாக நினைக்கிறது இதுக்கு முன்னாடி பக்தியில் கோயிலில் போய் சிலையை பார்த்து கும்பிட்ற மாதிரி ஆகிடும். அது இருக்கா இல்லையானே தெரியாமல். ஆனால் இப்படி ஒரு லவ் பண்ணும்போது, ஒரு உணர்வுபூர்வமாக அவரை லவ் பண்ணும்போது நமக்கு அப்படி ஒரு ஆனந்தமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இறைவன் சொல்கிறார், அந்த உணர்வுபூர்வமாக நினைங்க, பல உறவுகளில் நினைங்க, அவரோடவே வாழுங்க. ஒரு சில கிறிஸ்தவர்கள் ரொம்ப தீவிரமாக இருக்கிறவங்க, குறிப்பாக பெண்கள், எந்த மதமாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா பக்தி அதிகமாக பெண்கள் தான் பண்ணுவாங்க. பெரும்பாலும் எக்ஸெப்ஷன் இருக்கலாம். ஸோ அவங்க பார்த்திங்கன்னா இயேசுவோடவே வாழ்வாங்க. எனக்கு தெரிஞ்சே அப்படி நான் பார்த்துருக்குறேன். இயேசு என் கூட பேசிகிட்டு இருக்கிறாருன்னுவாங்க, தனியாக அவங்க பாட்டுக்கு பேசிகிட்டு இருப்பாங்க, அவங்க வீட்டை விட்டே வெளிலே வரல, அப்படி இருப்பாங்க. ஸோ அப்படி வாழணும் இறைவனோடு. ஸோ அது எப்படியெல்லாம் வாழறது, எப்படியெல்லாம் லவ் பண்ணுறது அப்படின்னா, நம்ம கணவனுக்கு ஏற்ற மாதிரி தான் லவ் பண்ணுவோம். ஸோ அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுதான் அவர் சொல்கிற அந்த முரளி கேட்டுக்கிட்டே இருக்கணும், ஒரு நாள் கூட மிஸ் பண்ணக்கூடாது. அப்படி நாம் இறைவனுடைய முரளியை கேட்க 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 அப்படி ஒரு ஆனந்தம் இருக்கும். அதாவது அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் எதுவுமே உங்களுக்கு பிடிக்காது. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு டிவி பிடிக்கலாம், கிரிக்கெட்டு பிடிக்கலாம், எது வேணாலும் பிடிக்கலாம். இறைவன் இந்த ஞானம் சொன்ன பிறகு உங்களுக்கு எதுவுமே பிடிக்காது இறைவனுடைய வார்த்தையை தவிர. சோறு தண்ணி எதுவுமே தேவைப்படாத மாதிரி ஒரு போதை வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு போதையை உருவாக்கணும். அப்போ என்ன ஆகும்னா, அந்த உலக அழிவின் போது ஆக்சுவலாக அது ஏன் நடக்குதுன்னா, நிறைய பாவங்கள் சேர்த்தாச்சு பல ஜென்மமாக, குறிப்பாக நரகத்தில் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தினால உந்தப்பட்டு.
ஏன்னா இது ராவண ராஜ்யம். இதுதான் ராவணன், காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம். இதை தான் ராவணன் சாத்தான் சைத்தான் மாயா அப்படின்னு சொல்கிறது. ஸோ அவனுடைய ஆட்சி தான் நடக்குது. ஸோ அவன் வந்து நம்மளை நிறைய பாவம் செய்ய வச்சுட்டான். அந்த பாவத்துக்கான தண்டனை அனுபவிச்சு ஆகணும். ஸோ அந்த தண்டனை வந்து எல்லாரும் அனுபவிப்பாங்க. அதுக்காக தான் உலக அழிவு நடக்கிறது. உலக அழிவு ஏன் நடக்குதுனால செய்த பாவத்துக்கான தண்டனை. ஸோ ஆனால் தண்டனை அனுபவிச்சு தான் எல்லாரும் பாவத்தை கணக்கை முடித்து மேலே போவாங்க பரந்தாமத்துக்கு. ஆனால் இறைவனுடைய குழந்தை ஆகியும் தண்டனை அனுபவித்தா அது இறைவனுக்கே அசிங்கம் இல்லையா? ஸோ அதுக்கு தான் வழி சொல்கிறார். என்னை நினைக்க உங்கள் ஆத்மாவில் இருக்கிற பாவம் எரியும் அப்படின்ட்டு. அது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, ஒன்று இங்கே புருவ மத்தி துடிக்க ஆரம்பிக்கும், அப்படி ஜில்லுன்னு இருக்கும், சூப்பராக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஆனால் அதை விட முக்கியமானது இந்த காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் உங்களை விட்டு அப்படியே போகிறது உங்களுக்கு தெரியும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காமத்து மேலே இன்ட்ரெஸ்ட் போயிடும். என்ன ஆனாலும் கோபப்பட மாட்டீங்க, எல்லாத்தின் மீது உள்ள பற்று போகும். ஆனால் பயங்கர ஆனந்தமாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஆத்மாவுடைய உண்மையான நிலை அது. உண்மையான நிலை, ஆத்மாவுடைய உண்மையான நிலை என்ன அப்படின்னா அன்பு, அமைதி, தூய்மை, சக்தி, சுகம். ஸோ இது எல்லாமே ஆக்டிவேட் ஆகிடும். அப்போ வெளியில் உள்ள எந்த பொருளையும் சாராமலே பயங்கர ஆனந்தமாக இருக்கும். இறைவனுக்கு சமமான பேரானந்த பரவச நிலை நிரந்தரமாக. ஸோ அந்த நிலையை இறைவன் கொடுக்குறார். ஆனால் அதே நேரத்தில் ஏன்னா நீங்கள் பாவத்தை எரிச்சிட்டிங்க, அதனால் ஆனந்தத்தில் இருப்பீங்க. ஆனால் உலகம் வந்து நாளுக்கு நாள் பாவம் செஞ்சுட்டு தான் இருக்குது இல்லையா? காமத்தில் விழுந்துட்டு இருக்குது, அசுத்தமான உணவை சாப்பிட்டுட்டு இருக்குது, விலங்குகளை கொண்டுட்டு இருக்குது, ஒவ்வொருத்தவங்களுக்கு துக்கம் கொடுத்துட்டு இருக்குது, இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து தண்டனை கிடைக்கும், ஆனால் உங்களுக்கு கிடைக்கூடாது. அப்போ என்னென்னா, இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு இறைவனோட வாழறீங்க பாருங்கள், முயற்சி பண்ணி. அது சும்மா ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் கஷ்டமாக இருக்காது, ஜாலியாக தான் இருக்கும். ஒரு டைமில் என்ன ஆகுனா, அந்த உலக அழிவின் போது, அந்த அணுகுண்டு போடும்போது, சுற்றி எங்கே பார்த்தாலும் கொலை கற்பழிப்பு இதெல்லாம் நடக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு டக்குன்னு மூணாவது கண் திறந்துடும். மூணாவது கண்ணுன்றாங்க இல்லையா? ஸோ அது என்ன அப்படின்னா திவ்ய திருஷ்டி. உங்களுக்கு காட்சிகள் கிடைக்கும். என்ன காட்சி கிடைக்கும்னா, நீங்கள் என்னவா ஆக போகிறீங்களோ அந்த காட்சி, அதாவது சொர்க்கத்தின் காட்சி கிடைக்கும். அது மட்டும் இல்லை, சொர்க்கத்தில் உங்களுடைய பதவி என்ன, மற்றவங்களுடைய பதவி என்ன எல்லாமே தெரியும். இன்னொரு விஷயம், நீங்களே சொர்க்கத்தில் தேவதையாக உணர்வீங்க. அப்போ எப்படி இருக்கும்? கனவுல அப்படியே நிஜமாலவே நடக்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இது ஆக்சுவலாக அந்த கடைசி நேரத்தில் காட்சி கிடைக்கிறதோடைய நினைவாக தான் இப்போ கனவு வர்றது. இதெல்லாம் ஆகும். இப்போ எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். அதாவது உலகம் ஃபுல்லாக ஐயோன்னு அலரும், ஆனால் நீங்கள் ஆனந்தமாக இருப்பீங்க. ஸோ அதுதான் சிவன் பார்வதி சுடுகாட்டில் நடனம் ஆடினாங்க, ஆனந்த தாண்டவம் ஆடினாங்கன்னு சொல்கிறது. ஏன்னா உலகம் சுடுகாடாக மாறிட்டு இருக்குது. ஆல்ரெடி கலியுகனாலே சுடுகாடு தான். இது இல்லாமல் கடைசியில் நிஜமாலே சுடுகாடு ஆகும். எங்கே பார்த்தாலும் கொலை கற்பழிப்பு நடக்கும். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் பயங்கர ஆனந்தமாக இருப்பீங்க. எல்லாருக்கும் தண்டனை. ஆனால் நீங்கள் பாவத்தை எரிச்சிட்டீங்க இறைவனை நினச்சி. அதாவது அந்த அளவுக்கு நினச்சிங்கன்னா எரிச்சிடுவீங்க. எந்த அளவுக்கு எரிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு காட்சி கிடைக்கும். ஏன் இறைவனோட இப்படி ஒரு லவ்னா, அதுக்கு இன்னொரு விஷயம் இருக்குது. ஒன்று, இறைவன் காட்சி கொடுப்பார், சுற்றி இருக்கிறது எதுவும் தெரியாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுடைய கணவன் அவர் தான், உங்களுடைய குழந்தை அவர் தான், உங்களுடைய அப்பா அவர் தான், உங்களுடைய அம்மா அவர் தான். ஸோ அப்போ சுற்றி இருக்கிற எல்லாரும் வெறும் ஆத்மான்னு பார்ப்பீங்க. உடலே இல்லை. ஆல்ரெடி உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் செத்துட்டாங்க. அப்போ நிஜமாகவே அவங்க சாகும்போது உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஏன்னா ஆல்ரெடி உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க செத்துட்டாங்க. நீங்கள் ஆல்ரெடி சிவனோட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அப்போ உங்கள் கணவன் உங்களுக்கு சாப்பாடு போடல. உங்கள் கணவனை கருவியாக்கி இறைவன் தான் சாப்பாடு போட. உண்மையிலே அதுதான். பட் ஆனால் தெரியாமல் அந்த கருவி மேலே அன்பு வச்சுட்டோம். அதுமாதிரி உங்கள் அப்பா அம்மா உங்களை வளர்க்கல, இறைவன் அவங்கள கருவியாக்கி உங்களை வளர்க்குறாரு. அது எதன் ஆதாரத்தில், முந்தைய ஜென்மத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு நல்ல காரியம் செஞ்சீங்களோ அந்த அளவுக்கு நல்ல அப்பா அம்மா, பணக்கார வசதியான அப்பா அம்மா கிடைப்பாங்க. நிறைய பாவம் செஞ்சிங்கன்னா ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் ஊனமாக அந்த மாதிரிலாம் பிறக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இறைவனை வந்து எந்த அளவுக்கு நினச்சிட்டு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எல்லா துக்கத்திலிருந்தும் தப்பிப்பீங்க. ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாமே அழியக்கூடிய உறவுகள். கணவன் அழியக்கூடியவர், குழந்தை அழியக்கூடியவங்க, இவங்கெல்லாம் எப்போ வேணாலும் அழிவாங்க.
ஸோ ஆல்ரெடி உங்களை பொறுத்த, ஆனால் உங்களுடைய புத்தி அவங்கக்கிட்ட இருக்கவே கூடாது. ஸோ அதுக்கு தான் பயிற்சி. இருந்துச்சு அப்படின்னா கடைசி நேரத்தில் நம்ம தான் கஷ்டப்படுவோம், நமக்கு தான் நஷ்டம். ஸோ அதனால தான் இறைவன் சொல்கிறார், அங்கே புத்தி வைக்காதீங்க. ஆனால் உங்களுடைய கர்மம் இறைவனோட வாழறீங்க பாருங்கள், அதுவே மிக உயர்ந்த கர்மம். ஏன் அப்படின்னா மனிதர்களோட வாழும்போது, மனிதர்களோட தொடர்பில் வரும்பொழுது என்ன ஆகும், ஒரு சில சமயம் சிரிப்போம், ஒரு சில சமயம் அழுவோம், அவங்களுடைய குணாதிசயங்கள் நம்மளை தாக்கும். ஆனால் இறைவனோட வாழும்போது நம்ம எப்போவுமே ஆனந்தமாக இருப்போம். அப்போ அந்த ஆனந்தமாக இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, அந்த ஆனந்த அதிர்வலைகள் உங்களை சுற்றி பரவும் ஒட்டுமொத்த உலகத்துக்கும். இப்போ ஒட்டுமொத்த உலகமும் இப்போ துக்கமாக இருக்குது. இந்த துக்கமான சூழ்நிலையில் ஆனந்தத்தின் அதிர்வலைகளை பரப்புறது எவ்வளோ நல்ல விஷயம், எவ்வளோ பெரிய புண்ணிய காரியம் இல்லையா? ஸோ இவ்வளோ பெரிய புண்ணிய காரியம் பண்ண உங்களுக்கு துக்கம் வராது, வாய்ப்பே கிடையாது. இன்னொரு விஷயம், ஆனால் பழைய ஜென்மத்து கணக்கு அதெல்லாம் இருக்குது இல்லையா? பாவம் இறைவனை நினச்சி எரிக்கிறோம், ஆனால் பல ஜென்மத்து பாவம் இருக்குது. ஸோ அப்படி எரிக்க முடியாத பாவம் வந்து துக்கமான சம்பவங்கள் நடக்கும். ஆனால் உங்களுடைய புத்தி இறைவனிடம் இணைஞ்சிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு அது துக்கமாக அனுபவமாகுது. உங்களை விட்டு கணவன் பிரிஞ்சாலும் துக்கம் இருக்காது, அப்பா அம்மா பிரிஞ்சாலும் துக்கம் இருக்காது, குழந்தை பிரிஞ்சாலும் துக்கம் இருக்காது, உங்களுடைய சொத்து பிரிஞ்சாலும் துக்கம் இருக்காது. ஏன், உங்களுக்கு உங்கள் உடலையே விட்டு நீங்கள் பிரிஞ்சாலும் துக்கம் இருக்காது, குஷியாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் இறைவனோட தான் வாழ்ந்துட்டுருக்கிறீங்க, போக போகிறதும் இறைவன் வீட்டுக்கு தான். அப்போ செம குஷியாக தான் இருக்கும் இல்லையா? நம்மளுடைய கணவன் கூடவே இருக்க போகிறோன்னா அது எவ்வளோ பெரிய குஷி. ஆனால் அது கூடவே இன்னொரு விஷயத்தையும் நினைக்கணும். என்ன அப்படின்னா, இறைவன் இந்த மாதிரி தூய்மையாக்குறதெல்லாம் எதுக்கு? ஏன்னா சொர்க்கம் தூய்மையான உலகம், அந்த தூய்மையான உலகத்துக்கு போகணுன்னா நீங்கள் தூய்மையாக இருக்கணும். ஸோ அதுக்காக தான் தூய்மைப்படுத்துகிறார். அப்போ சொர்க்கத்தில் வாழற முதல் ராஜா யாருன்னா ஸ்ரீ நாராயணன், ராணி ஸ்ரீலக்ஷ்மி. ஸோ அப்போ நான் ஸ்ரீ நாராயணன் அல்லது ஸ்ரீலக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிக்கணும். ஆணாக இருந்தால் ஸ்ரீலக்ஷ்மி கல்யாணம் பண்ணிக்கணும், பெண்ணாக இருந்தால் ஸ்ரீ நாராயணனை கல்யாணம் பண்ணிக்கணும். அதுவும் உங்களுக்கு ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ நாராயணனை கல்யாணம் பண்ணிக்கணும். நாராயணன் இப்போ என்ன பண்ணுவார், அவரும் இதே மாதிரி சிவன் நினைவிலே இருப்பார். லக்ஷ்மி என்ன பண்ணுவாங்க, அவங்களும் இப்போ சிவன் நினைவிலே இருப்பாங்க. யார் ரொம்ப சிவன் நினைவிலிருந்து பாவத்தை எரிக்கிறாங்களோ நம்பர் 1 அவங்க தான் நாராயணன். அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறவங்க தான் லக்ஷ்மி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு இருக்கிறா அப்படின்னா என்னதான் அப்பா அம்மா கூட பாசமாக இருந்தாலும் அந்த நிச்சயம் ஆயிடுச்சு அப்படின்னா அவளுடைய புத்தி அப்படியே கணவன்கிட்ட போயிடும். ஸோ அந்த மாதிரி இந்த உலகத்தில் சும்மா பேருக்கு இருக்கிறோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் உலகமும் அழிஞ்சிச்சு, நம்மளும் செத்துட்டோம், வெறும் ஆத்மா தான் இருக்குது, உடம்பே இல்லை அப்படி நினைக்கணும். நினச்சி நட்சத்திரம் மாதிரி நினச்சிட்டே இருக்கணும். கூடவே ஏன் நினைக்கிறோன்றதும் சேர்த்து நினைக்கணும். ஏன் நினைக்கிறோம், ஸ்ரீலக்ஷ்மியை கல்யாணம் பண்ணுறதுக்காக. ஸோ ஸ்ரீலக்ஷ்மியை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற அந்த போதை இருந்துச்சுன்னா காமத்தை ஈஸியாக வென்றுடலாம். ஏன்னா ஸ்ரீலக்ஷ்மி யார், காமம்னா என்னன்னே தெரியாத பரிசுத்தமான ஆத்மா. ஸோ அவங்க யாரை கல்யாணம் பண்ணிக்குவாங்க, அவங்களுக்கு ஈக்குவலாக அதே மாதிரி காமம்னா என்னன்னே தெரியாத பரிசுத்த ஆத்மாவை தான் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. ஸோ உலகத்திலே நம்பர் 1 அழகி அவங்க தான், மிகப்பெரிய பணக்காரங்க. ஸோ அந்த மாதிரி உலக அழகியை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா இந்த கலியுகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் சூர்ப்ப நகை தான். ஸோ அப்படின்ட்டு புத்தியை விளக்கணும். அப்போ உங்களுடைய கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் ஆல்ரெடி அழிஞ்சவங்க மாதிரி தான். ஏன்னா இங்கே கலியுகத்தில் நீங்கள் பற்று வைக்கணும்னா கலியுகமே இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்போ எந்த நேரமும் துக்கமே அனுபவிச்சுட்டு இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? கிடையாது இல்லையா? ஸோ அதுக்கு தான் இறைவன் சொல்கிறார் ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது எப்படின்னா வளர்ந்து நிச்சயம் பண்ணி வைக்கிறார் பாபா. இங்கே கடவுளை வந்து நம்ம பாபான்னு சொல்லுவோம். ஏன்னா பாபானா ஹிந்தியில் அப்பான்னு அர்த்தம். ஸோ சிவனை வந்து பாபா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு தான் ஆத்மான்னு புரிஞ்சுக்க சொல்கிறார். உடல்னா இது புரியாது. உடல்னா அடுத்த ஜென்மமா, அதுக்கு எதுக்கு இப்போ இருக்கிறத அனுபவிப்போம் அப்படின்னு தோணும். இதை ஏன் அப்படி தோணுதுன்னா உடல்னு நினைக்கிறதுனால. ஆத்மான்னு நினச்சிங்கன்னா அது அழியாது. இன்னுன்னா உடல் எப்போ வேணாலும் போயிடும், தெரியாது. நான் வயசானப்புறம் பார்த்துக்கிறேன்னா வயசாகிற வரைக்கும் நீங்கள் இருப்பீங்கன்னு என்ன கேரண்டி இருக்குது? எல்லோரும் வயசாகி தான் சாகுறாங்களா இல்லையா? எத்தனை ஆக்சிடெண்ட் வருது, எத்தனை நோய் வருது, என்னென்னமோ நடக்குது, புயல் சுனாமி அது இதுன்ட்டு.
ஸோ அதனால் ஆத்மாவை பற்றி கவலைப்படுறவன் தான் புத்திசாலி. ஸோ அதனால் ஆத்மா பரமாத்மாவை நினைவு செய்ய செய்ய அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். ஏன்னா ஆத்மாவுடைய பாவங்கள் நீங்கும். இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் நீங்கள் பாட்டுக்கு மேலே பறந்துக்கிட்டே இருப்பீங்க புத்தினால். அதாவது அவ்வளோ லேஸாக இருக்கும். ஏன்னா தலையில் எந்த சுமையும் கிடையாது. ஸோ காமம் இல்லை, கோபம் இல்லை, பற்று இல்லை, பேராசை இல்லை, அகங்காரம் இல்லை அப்படின்னாலே எல்லாருமே நல்லவங்களாக வேறு தெரிவாங்க. இல்லை நீங்கள் கோபத்தோடு வெறுப்போடு பார்க்கும்போது தான் எல்லோரும் கெட்டவங்களாக தெரிவாங்க, நல்லவங்க கூட கெட்டவங்களாக தெரிவாங்க. ஆனால் இப்போ இறைவனையே நினைக்கும்போது எல்லாருமே இறைவனுடைய குழந்தைன்னு பார்க்கும்போது, எல்லாரையும் ஆத்மான்னு பார்க்கும்போது, எல்லா ஆத்மாவும் ஒரு காலத்தில் சொர்க்கத்தில் தேவதையாக இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தேவதை ஆக போகுது, அந்த உணர்வில் பார்க்கும் பொழுது யார் மேலேயும் வெறுப்பு வராது. ஸோ இப்படி நீங்கள் எல்லோரையும் தேவதையாக பார்க்கணும் அப்படின்னாலே நீங்கள் ஆத்ம உணர்வில் இருந்தால் தான் முடியும். ஸோ நான் ஆத்மா, நான் ஆத்மா, நான் ஆத்மா அடிக்கடி ஞாபகம் படுத்திக்கிட்டே இருக்கணும். உண்மையிலே பக்தியில் ஓம் ஓம்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு உண்மையான அர்த்தம் என்னென்னா நான் ஆத்மான்னு அர்த்தம். ஸோ நான் ஆத்மான்றதை திரும்ப 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 ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஸோ நான் பரமாத்மாவுடைய குழந்தை, பரமாத்மாவுடைய மனைவி அப்படின்ட்டு என்னுடைய பரமாத்மாவை நான் நினச்சிட்டே இருக்கிறேன் அப்படின்னு நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்படி இறைவனோடு மட்டும் வாழும்போது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அழகாக இறைவன் நம்மளை காப்பாற்றுறது நம்மளால் உணர முடியும். ஸோ அது பயங்கர ஆனந்தமாகவும் இருக்கும். ஸோ அப்படி இறைவனோட வாழணும். இதில் இன்னொரு அதிசயம் என்னென்னா, ராமகிருஷ்ணர் இறைவனோட வாழ்ந்ததோ, விவேகானந்தர் வாழ்ந்ததோ, சங்கராச்சாரியர் வாழ்ந்ததோ, வள்ளலார் வாழ்ந்ததோ ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா அப்போ பெரிய அளவில் மாயா கிடையாது இப்போ இருக்கிற மாதிரி. இப்போ இன்டர்நெட்டு, மனிதர்களுடைய கவர்ச்சிகரமான ஆடைகள், மோசமான பேச்சுகள், இதுதான் நிரம்பி இருக்குது எல்லா இடத்துலையும். இந்த நேரத்தில் என்னை விட இறைவனை லவ் பண்ண யாருமே கிடையாது நீங்கள் நிரூபிங்க. இறைவனுக்கு அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். ஸோ அப்படி அந்த அளவுக்கு இறைவனை நீங்கள் லவ் பண்ணுங்கள். லவ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் அந்த ஆனந்த நிலை. என்ன நடந்தாலும் உங்களுக்கு ஒன்றுமே தெரியும். உங்கள் கையில் ஒரு பைசா இருக்காது, ஆனால் உலகத்திலே பெரிய பணக்காரன் கூட உங்களை பார்த்து பாராமப்படுவான். அவ்வளோ ஆனந்தமாக இருப்பீங்க. ஆனால் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, ஒன்று காமம், கோபம் இதெல்லாம் தலைவிரிச்சு ஆடுது இப்போ கலியுக இறுதி. இது இல்லாமல் இன்டர்நெட், சயின்ஸ் ஒரு பக்கம், எல்லாமே இறைவன் இல்லவே இல்லை இல்லவே இல்லை அப்படின்னு. அதுவும் நம்ம தமிழ்நாடு ரொம்ப சபிக்கப்பட்ட பூமி இல்லையா, நாஸ்திகர்கள் அதிகமாக வாழற, நாஸ்திகர்களின் ஆதிக்கத்தில் இருக்கிற பூமி. ஸோ இத்தனைக்கும் மத்தியில் இறைவனை அசைக்க முடியாத நிச்சய புத்தியோடு இருக்கிறது தான் மிகப்பெரிய விஷயம். அப்படி இருந்து காட்டணும். என்ன ஆனாலும் சரி, இறைவன் மீது நான் வச்சிருக்கிற நம்பிக்கை கொஞ்சம் கூட குறையாது அப்படின்னு இருந்து காட்டணும். யோசிச்சு பாருங்க, அழியக்கூடிய கணவனுக்காக அவன் மேலே உயிரே வச்சோம். ஆனால் எப்படியா இருந்தாலும் இந்த அழியக்கூடிய உறவுகள் கண்டிப்பாக நமக்கு துக்கத்தை தான் கொடுக்கும். ஆனால் இறைவனோடு அந்த உறவு வைக்கும்போது வெறும் ஆனந்தம்தான். அதே மாதிரி அழியக்கூடிய பொருள் மீது ஆசை வச்சோம், அது எப்படியும் அழிஞ்சு தான் ஆகணும் இல்லையா. ஒரு கஜா புயல் வந்துச்சு, 4 டிஸ்ட்ரிக்ட் தரமட்டம் ஆயிடுச்சு. சுனாமி வந்துச்சுன்னா ஃபுல்லாக டோட்டல் வாஷ் அவுட் ஆகிடும். இது வரைக்கும் வந்ததெல்லாம் வெறும் ட்ரைலர் தான், மெயின் பிக்சர் இனிமேல் தான் வரவே போகுது. அப்போ எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஸோ அதனால் அப்போ யோசிச்சு பாருங்களா, அழியக்கூடிய காதலுக்காக, அதாவது மனித காதலுக்காக உயிரே கொடுக்குறாங்க இல்லையா. அப்போ அழிவற்ற இறைவன் மீது உள்ள காதலுக்காக நீங்கள் எதையும் கொடுக்க தயாராங்க. நீங்கள் உயிரெல்லாம் கொடுக்க தேவையில்லை, இறைவன்கிட்ட உங்களை அர்ப்பணித்தா போதும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இறைவன் சொல்கிற மாதிரி நடந்தால் போதும். இறைவன் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் முரளி பார்க்கும்போது தெரியும். ஸோ அதன்படி நாம் நடக்கணும், அவ்வளோதான். இறைவன் சொல்கிற மாதிரி மெயினாக என்ன சொல்கிறேன்னா, என்னை நினைங்க, நான் கொடுக்குற ஆஸ்தி, அதாவது ஸ்ரீநாராயணன் பதவியை நினைங்க அப்படின்னு சொல்கிறார். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ கலியுகம்னு எல்லாருக்கும் தெரியும், எங்கே பார்த்தாலும் துக்கம்தான் இருக்குன்னு தெரியும். இருந்தாலும் இந்த பழைய உலகத்தை, பழைய உடலை விட மனசு வரமாட்டேங்குது யாருக்குமே இல்லையா. ஸோ அதுக்கு தான் இறைவன் சொல்கிறார், அதிலிருந்து உங்கள் புத்தியை விட வைக்கிறார். எப்படி? இறைவனோடு அன்பு வச்சு இறைவனோடு வாழ்ந்துட்டு இருக்கும்போது, இறைவனுடைய நேரடி பாதுகாப்பில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா, அசைக்க முடியாத நிச்சய புத்தி இருக்கும்போது, உங்களை விட்டு எல்லாம் பிரியும் போது நீங்கள் ஆனந்தமாக இருப்பீங்க. ஸோ அதோடைய நினைவாக பைபிளில் ஒரு கதை இருக்குது. என்ன அப்படின்னா,
அவருக்கு வந்து அந்த தீர்க்கதரிசி இறைவன் மீது அவ்வளோ அன்பு வச்சிருக்கிறாருன்னு இறைவன் சாத்தான் கிட்ட சொல்லிட்டு இருப்பார். சாத்தான் சொல்லுவான், அப்படியா, அவன்கிட்ட எல்லாம் இருக்குது, அதனால ஒன்று நேசிக்கிறான், எல்லாத்தையும் பிடுங்கன்னா தெரியும், சரி போய் பிடுங்கன்னு இறைவன் சொல்கிறாரு. அப்போ அவனுடைய சொத்தை பிடுங்குறான் சாத்தான். அப்பயும் அவர் அந்த தீர்க்கதரிசி இறைவனையே நினச்சிட்டு இருக்கிறார். பாத்தியா, நான் சொன்னேன்ல நான், சரி இருக்கட்டும் அப்படின்ட்டு அவருடைய மனைவியை சாத்தான் கொண்டுடுறான். அப்போவும் இறைவனை தான் மகிமை பாடிட்டு இருக்கிறார். நான் இவன் சரியான சுயநலவாதியாக இருப்பான் போல இருக்குது, சரி இவனை காப்பாற்ற போகிறான், அவனுடைய மகனை கொண்டுட்டா போச்சு அப்படின்னு மகனை கொள்கிறான். அப்போவும் அவன் ஜாலியாக தான் இருக்கிறான். அதாவது இறைவனுடைய மகிமை பாடுறதை நிறுத்தவே இல்லை. அப்புறம் சரி இப்போ என்ன பண்ணுற பாப்புன்ட்டு உடல் ஃபுல்லாக பயங்கரமான வியாதியை கொடுக்குறான். உடம்பு ஃபுல்லாக அப்படியே புழு பூத்து போகுது. அப்போ இறைவன்கிட்ட சொல்கிறாரு, என் உடம்பு ஃபுல்லாக புழு பூத்து போனாலும் எனக்கு கவலை இல்லை, ஆனால் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட்டு, என்னுடைய வாய் மட்டும் எதுவும் ஆகாமல் பார்த்துக்கோ, ஏன்னா உன்னை மகிமை பாடாமல் என்னால் இருக்கவே முடியாது அப்படின்றான். ஸோ இதை பார்த்தோன்னே சாத்தானே ஆச்சரியப்பட்டுறான். ஸோ எல்லாத்தையும் திரும்ப கொடுத்துறான். இதே கதை தான் எல்லா இந்து புராண கதையிலுமே வரும். ஹரிச்சந்திரன் கதை பாருங்கள், எல்லாத்தையும் தன்னுடைய மகன் மனைவி அனைத்தையும், அதாவது அனைத்தின் மீது உள்ள பற்றை விடும் பொழுது இழந்த ராஜ்யத்தை மீண்டும் கொடுக்கறது. ஸோ இதே தான் மகாபாரதமும் இதே தான், ராமாயணமும் இதே தான். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, இறைவன் நினைவில் இருக்கும்போது இது உங்களை விட்டு போகிறதே உங்களுக்கு தெரியாது, அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். இதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா, கடைசி நேரத்தில் உயிர் பிரியும்பொழுது, உயிர் பிரிஞ்சாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் உடம்புல இருக்கும்போது என்ன யோசிப்பீங்களோ அதே தான் உடலை விட்டு வெளியே வந்த அப்புறமும் உயிர் யோசிக்கும். இப்போ உதாரணத்துக்கு அந்த தற்கொலை சம்மந்தப்பட்ட வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். நீங்கள் அவசரப்பட்டுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு தற்கொலை பண்ணிக்கிறீங்க, ஆனால் உடலை விட்டு வெளியே வந்தப்புறம் யோசிப்போம், ஐயோயோ அவசரப்பட்டு வந்துட்டுமே, என் மனைவியோடைய நிலைமை என்ன ஆகும், என் குழந்தையுடைய நிலைமை என்ன ஆகும், அப்படி இப்படின்ட்டு. ஸோ ஆனால் நீங்கள் இறைவனையே நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, சொர்க்கத்துக்கு தான் நான் போக போகிறேன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, குஷியாக ஆத்மா வெளியே வந்து ஸ்ட்ரைட்டாக பரந்தாமத்துக்கு போயிடும். அல்லது அதுக்கு நடுவில் நிறைய ப்ராசஸ் இருக்குது, இப்போதைக்கு ஆழமாக சொல்ல வேண்டாம். மொத்தத்தில் இந்த கலியுகத்தில் இன்னொரு பிறவி எடுக்காது. இன்னொரு பிறவி எடுத்தால் தான் துக்கம். உயிர் பிரியும்போது ஒட்டுமொத்த உலகம் அனுபவிச்சுட்டு இருக்கிற அந்த துக்கத்தையும் நீங்கள் கொஞ்சம் கூட அனுபவம் பண்ண மாட்டீங்க. ஸோ அதுக்காக தான் இறைவனை காதலியுங்கள் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதனால தான் கள்ளழகர்னு இறைவனுக்கு பேருன்னு நினைக்கிறேன், இல்லையா? ஏன்னா காதல்னாலே கள்ளத்தனமானது தானே, இல்லையா? ஸோ அப்படி இறைவனோட வாழணும், இறைவனோட பேசணும், இறைவனோட பேசிகிட்டே இருக்கணும். இப்போ ஒரு சில கிறிஸ்தவர்கள்லாம் பார்த்திங்கன்னா யாரு கூடயும் பேச மாட்டாங்க, ஓகே அது நல்லது தான், பட் ஆனால் இறைவனோட பேசிகிட்டு இருக்கிறாங்களா அது தெரியல. ஸோ இறைவனோட பேசிகிட்டு இருக்கணும். மனிதர்களோட பேசினா அவங்க பாவம் தான் செய்ய வைப்பாங்க, ஏன்னா அவங்களுடைய வார்த்தை, பார்வை, சாப்பிட்ற உணவு எல்லாமே பாவம். அதனால் அவங்கக்கிட்டேருந்து விலகி இருக்கிறது நல்லது தான். அப்படியே விலகி இருக்க முடியாட்டினாலும் புத்தியினால் அவங்கக்கிட்டேருந்து விலகி இறைவனை மட்டும் நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். ஸோ அப்படி இறைவனை நினைவு செய்ய தான் இறைவன் கற்றுக் கொடுக்குறார் ராஜயோக தியான நிலையங்கள் மூலமாக. அப்படின்னா என்னென்னா, இப்போ கலியுகம் முடிஞ்சு சொர்க்கம் வருது, ஆனால் நம்ம இங்கே இருக்கும்போது சொர்க்கத்திலே வாழ்ந்துட்டுருக்குறோம் புத்தினால். ஸோ அந்த சொர்க்கத்தின் குணாதிசயம் என்ன? காமம் இருக்காது, கோபம் இருக்காது, ஸோ ஆத்ம உணர்வு இருக்கும். அதெல்லாம் இப்போவே இறைவன் பண்ண சொல்கிறார், இப்போவே நீங்கள் ஆத்ம உணர்வில் இருங்க அப்படின்ட்டு. ஸோ எந்த அளவுக்கு ஆத்ம உணர்வில் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு பயங்கர ஆனந்தமாக நாம் அனுபவம் பண்ணுவோம். அதுக்கு தான், அதாவது இறைவன் தன்னுடைய குழந்தையாக நம்மளை ஆக்குனதுடைய முதல் காரணமே குழந்தை துக்கம் அனுபவிக்கக்கூடாது. நிறைய பாவம் பண்ணி இருக்குது, பட் அந்த பாவத்தை அழிக்கக்கூடிய வழியை சொல்லி அதிலிருந்து நம்மளை காப்பாற்றுறார். ஸோ அதுக்காக தான் இறைவனை காதலிங்கள், மனிதனை மறங்கள். பெரியார் இதை உல்டாவை சொன்னதுனால, அதை ஃபாலோ பண்ணதுனால தான் இன்றைக்கி உலகத்தில் இவ்வளோ துக்கம். கடவுளை மற, மனிதனை நினை. அப்போ என்ன ஆகும்? இப்போ இருக்கிற கற்பழிப்பு, கொலை, விதவிதமான வியாதி எல்லாம் வரும். மனிதனை மற, இறைவனை நினை. மனிதனை மட்டும் இல்லை, உன்னுடைய உடலையும் மற. வெறும் ஆத்மா, பரமாத்மா என்ன கிடைக்கும்? 5000 வருஷம் முன்னாடி இந்த பூமி சொர்க்கமாக இருந்துச்சு, அது அப்படியே முழுசாக உனக்கு திரும்ப கிடைக்கும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குஷியாக இருங்க.
எல்லோருக்கும் இந்த செய்தியை தெரியப்படுத்துங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி ஊக்கப்படுத்துகிற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஓம் சாந்தி.